ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிடும் உணவு சுவையாக இருந்தால் மட்டும் நமக்கு போதாது. அது நம்ம உடலுக்கு எவ்வளவு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட சில பொருள் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக நம்மளுடைய சமையல் கட்டில் சில பொருள் மட்டும்தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட 40 வயசை தொடும் காலங்களில் அவங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த அழுத்த பிரச்சனைகள். இந்த இரத்த அழுத்தத்திற்கு ஆண் பெண் 2 பேருமே பேதங்கள் கிடையாது. பூண்டு ஒரு அல்லில் சிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கொண்டிருக்கிறது. இது இரத்த அழுத்தத்தை சமசீராக வைக்க உதவுகிறது. அதனால் டெய்லியுமே நம்ம சிறிதளவு பூண்டு நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஒரு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். உடலில் ஒரு முக்கியமான உறுப்பான இதயம் பாதிக்கப்பட்டாலே அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கை வாழ அதிகமாக சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். பூண்டு இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. வழக்கமாக பூண்டு சாப்பிட்றவங்க இதயம் ஒரு தசைகள் எல்லாமே ஒரு வலுவாகவும் இரத்த அழுத்த குழாய்களில் கொழுப்பு படுவதையும் கூட இது தடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனோட உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடலில் சத்து குறைபாடால் வேறு சில காரணங்களாலும் கூட இந்த எலும்புகள் வலுவிழக்கிறது, தேய்மானம் அடைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கொஞ்ச காலத்துக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. பூண்டு ஒரு கிருமி நாசினி வேதிப்பொருளை அதிகம் கொண்டதாக இருக்கிறது. இது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி தொந்தரவுனால அவதிப்படுறவங்க கூட இந்த பூண்டு அதிகமாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அவங்க நீங்கலாம். உடலில் வாதத்தன்மை அதிகரிப்பதால் வயிற்றில் உண்டாகும் வாயு கோளாறுகளையும் பூண்டு நீக்கக்கூடியதாக இருக்கிறது. உணவை செரிமானம் செய்ய உதவும் அமிலங்களின் சமச்சீர் தன்மையை கூட இது காக்கும். சில பூண்டு நல்லா அவங்க பூண்டை இடித்து ஒரு ஸ்பூன் அளவு வாயில் போட்டு சிறிது வெந்நீர் கொஞ்சம் குடிச்சு வந்தாங்க அப்படின்னா வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள் கூட நீங்கக்கூடியதாக இருக்கிறது. நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் ஓடும் இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு கட்டுக்குள் நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் காக்கலாம். வாழ்நாள் முழுவதுமே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களின் உடல் நலத்தை மேலும் சீர்கெடாமல் பாதுகாக்கும் அப்படின்னு மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. டயாசல்ஃபைடு, செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகமாக இருக்கின்றன. இந்த 2 வேதிப்பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யும் ஆற்றல் அதிகமாக கொண்டதாக இருக்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புற்றுநோயின் தீவிரத்தன்மை குறைத்து அவர்களை சிறிது சிறிதாக குணமடைய கூட இது செய்கிறது. தொழிற்சாலை அதிகம் உள்ள பகுதியில் வசிக்கிறவங்க அவங்க குடிக்கக்கூடிய நீரில் மிகச்சிறிய அளவில் ஈயம், பாதரசம் போன்ற மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன கலவைகள் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வசிக்கிறவங்க கூட டெய்லியுமே வாரத்தில் 3 முறையாவது பூண்டு கொஞ்சம் உணவில் அதிகமாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ரசாயனங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை முறிக்கக்கூடியதாக இந்த பூண்டு இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களின் அந்தரங்கள உறுப்புகளை கூட ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டு சிறுநீர் கழிக்கும் போது மிகுந்த எரிச்சல், அரிப்பு இந்த மாதிரி தொந்தரவுங்களால கூட அவங்க பாதிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட பாதிப்புகளை அனுபவிக்கும் பெண்கள் டெய்லியுமே 1 அல்லது 2 பூண்டு பல்லை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. நமது முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு கண். இந்த கண்கள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம்.
பூண்டு வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை வந்து நீங்கி கண் பார்வை வந்து திறனை வந்து தெளிவாக்குகிறது. கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியின் ஆற்றலையும் வந்து இந்த பூண்டு வந்து காக்கக்கூடியதாக இருக்கிறது. பூண்டு வந்து ஒரு கிருமி நாசினி பொருளாக இருக்கிறதுனால டெய்லியுமே வந்து இந்த பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு வாய் துர்நாற்றம், பற்களில் வந்து சொத்தை ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது. ஒவ்வொரு நாளுமே வந்து பூண்டை வந்து நல்லா மென்று நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பல்வலி, ஈறுகள் வீக்கம், இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நீங்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.